ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. அப்பாடே அத்தை எனக்கு அப்படியே நாக்கில் எரிச்சு ஊறுது. சரியான டேஸ்ட்டு. சரியான டேஸ்ட்டு. நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி இதெல்லாம் சூப்பராக எனக்கு இருக்குது. இது என்ன பண்ணுறோம், இந்த குழம்புல வச்சு. ஹலோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே இருக்கோன்னா எங்கெல்லாம் இல்லை, வீட்டில் தான் இருக்கோம். என்னென்னா வந்து ஊர்லேருந்து எங்கள் அத்தை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. அவங்க வந்து எப்படி அந்த கைப்பக்கம் வந்துச்சுன்னா எங்கள் பாட்டி இருந்தாங்க அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட, சின்னதாக ஒன்று சமைச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கள மாதிரி வந்து என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் வந்து எங்கள் ஹோட்டலில் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க கைப்பக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த கைப்பக்கம் வந்து அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்படியே அது வார்த்தையால் சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ரிலேஷனோட எல்லாருக்குமே தெரியும். அவங்க இப்போ எங்கள் அத்தை வந்திருக்கிறதுனால அவங்கள வந்து எதனா சமைக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, சமைச்சு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ வந்து அவங்க வந்து நிறையா சமைப்பாங்க, நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். அதில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு சிக்கனு, அப்புறம் வந்து சிக்கன் கோழி பெரட்டல். இது வந்து செம்மையாக இருக்கும். அதுதான் நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். அதான் செய்ய சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களும் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கோழி பெரட்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், பாட்டி அரைக்கிற மசாலா. அது எப்படி செய்யறது? சோம்பு, சீரகம், கசகசா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், அரைக்கணும். ஓகே. 4 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கசகசா, மிளகு, சோம்பு, சீரகம், தேங்காய் அரைச்சிருக்கு. 1 கிலோ சிக்கனுக்கு. இது வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். கொத்தமல்லி தேவையான அளவு. 1 கிலோ சிக்கன், தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய், உப்பு, 3 டீஸ்பூன் எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிப்புக்கு, 4 வெங்காயம். 4 வெங்காயம் வதங்குறோம் பொன்னிறமாக. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். கட் பண்ணி வச்ச பூண்டு போடுறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறேன், 1 டீஸ்பூன் அளவு. சிறிதில் பொன்னிறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பொன்னிறமாக வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். 3 தக்காளி, 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போடுறோம். வெங்காயம் ஒன்று கூட போட்டால் தக்காளி ஒன்று கம்மியாக போடுறோம். ஆமாம், கல் உப்பு போடுறோம், டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். சிக்கன் போடுறேன், 1 கிலோ சிக்கன். நாக்கு வருது. சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூனும் மிளகாத்தூள் போடுறேன். தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிளகு வேற அரைச்சிருக்கோம்ல தேங்காயில் போட்டு, அதனால மிளகாத்தூள் கம்மியாக போடலாம். தேங்காய், கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். தேங்காயும் 1 பத்த தேங்காய் எல்லாம் அரைச்சி கிரேவி. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். அப்புறம் தட்டை போட்டு மூடி உப்பு பார்த்துக்க வேண்டியதுதான். 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளரோ 3 டம்ளரோ அது வேகிறது தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. லாஸ்ட்டில் இறக்க போயில மிளகுத்தூள் போடணும். தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இங்கே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, சரியான ஸ்மெல். பெப்பர் 1 டீஸ்பூனுக்கு போடுறேன். ஏற்கனவே அரைச்சிருக்கோம், நம்ம தேங்காயில் கொஞ்சம் போட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தூங்கினோம்னா அத்தை எனக்கு அப்படியே நாக்கில் எரிச்சு ஊறுது. வேற மாதிரி சரியான டேஸ்ட்டு. சரியான டேஸ்ட்டு. இந்த இப்போட தக்காளி வெங்காயத்தோட சாப்பிட்றதுலாம் டேஸ்ட்டே இல்லை. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, எவ்வளோ கொத்தமல்லி வேணாலும் போடுங்க, அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும்.
காய்ஸ் ஒரு வழியாக சிக்கன் கோழி பெரட்டல் செஞ்சாச்சு. அப்படியே செய்யக்குள்ளேயே எனக்கு வந்து செம்ம டெம்டிங். அப்படியே நாக்கெல்லாம் பயங்கரமாக ஊறிட்டு செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கடைசியாக நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். செம்ம டேஸ்ட் ஆனால் பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சோம்பு சிக்கனுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அதான் நான் பண்ணணும். 3/4 கப்பு தயிர், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, நல்லா இவ்வளோ துண்டுக்கு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் வச்சிருக்கு, கொஞ்சம் பூண்டு வச்சிருக்கு, மிளகு தேவையான அளவு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு தூள் 2 டீஸ்பூனு, சீரகத்தூள் 2 டீஸ்பூன் கலந்து வச்சிருக்கோம், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1/2 கிலோ, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3த்தையும் கொரப்பாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கோம். நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், தயிர், கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டு கலந்தாச்சு. லாஸ்ட்ல இறக்க போயில மிளகு தூள் போட்டு இறக்கணும். அவ்வளோதான். அதோட சோம்பு சிக்கன் ரெடி. ஆமாம், ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வேணும். கொஞ்சம் சோம்பு அந்த வாசனைக்கு. இது எல்லாமே போட்டு வச்சு பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் பெரட்டிட்டு நல்லா தட்டை போட்டு மூடி வச்சிடணும் 10 நிமிஷத்துக்கு. கலரும் போதே வாசனை நல்லா வரும் உங்களுக்கு, அந்த சோம்போட வாசனை. தட்டு போட்டு மூடுறேன். வந்து கலரி விடணும். ஆமாம், சிம்மிலே வச்சு நல்லா எவ்வளோ கலர்றோமோ அவ்வளோ கலர். இல்லை போடல, லாஸ்டில். இப்போ மிளகுத்தூள் போடுறோம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கு. அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி. கலர் சூப்பராக வந்துச்சுல. ஓகே கைஸ், ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து சிக்கன் கோழி பெரட்டல், இது சோம்பு சிக்கன். அதோட நம்ம வந்து ரைஸோட போட்டு தான் சாப்பிட போகிறோம். அதை இன்னும் செஞ்சுருக்கலாம், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இதுக்கே கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆயிடுச்சு. செய்யக்குள்ளே வந்து எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் ஊற ஆரம்பிச்சு செம்ம டெம்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதோட இப்போ தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்போ தான் செட்டில் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட அதுவே கொஞ்சம் டிலே ஆகிட்டு. இப்போ அதோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படிங்கிறது பார்ப்போம். எப்படியும் வந்து அந்த ஸ்மெல்லே வந்து அரோமா வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அப்படியே காமிக்கிறேன். இதுதான் அந்த சிக்கன் பாருங்கள். அப்படியே செம்ம டெம்டிங்காக இருக்குது. அதோட அரோமாவை பாருங்கள், அப்படியே பயங்கரமாக இருக்குப்பா. அதெல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு. இது என்ன பண்ணுறோம், இந்த குழம்புல வச்சு நல்லா அப்படி பரட்டி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பயிறு போயிடலாம். அதே மாதிரி இது வந்து நல்லா காரசாரமாக இருக்குது. நல்லா எப்படி இருக்குன்னா, நல்லா இந்த அவங்க போட்டிருக்க வந்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருந்தோம்ல, அரைச்சி போட்டிருந்தது. இந்த பூண்டு, வெங்காயம், அதே மாதிரி போட்டிருக்காங்க கொத்தமல்லி, மற்ற அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் அந்த வேறு மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நல்ல காரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்களா சொல்லுங்கள். இன்னொரு பைட்டு பெரிய பைட்டாக போயிடலாம். நான் வேறு செம பசியில் இருக்கேன். என்னால் முடியல. செம அப்படியே வாயிலேருந்து சொல்லலாம் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. மணி வேறு ரொம்ப ஆயிடுச்சு. சரியான டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சோம்பு சிக்கன் ட்ரை பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது செய்கிறது தான் ரொம்ப டிலே ஆச்சு. இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் அரைச்சி முன்னாடி வச்சாச்சு. இது கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது செம்ம டிலே ஆச்சு. ஆனால் வந்து டிலே ஆனதுக்கான ஒர்த்து பக்காவாக இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு சோம்பு சிக்கன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து தூள் மாதிரி ஆயிடுச்சு. தூள் மாதிரி ஆகி இதான் சிக்கன் நல்லா வந்து இந்த மிளகாவோட சேர்த்து இதில் போட்டு பிசைஞ்சு அதே மாதிரி நல்லா அப்படி எடுத்து அப்படி இருக்குன்னா பெப்பர் அதிகமாக போட்ட பேர் அப்படியே சொன்னேன். காரம் அதிகமாக இருக்கணும், ஆனால் காரம் அதிகமாக இல்லை. கரெக்டானது, அதுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது பெப்பரு. ப்ளஸ்ஸு அந்த சோம்போட வாசம் வந்து உண்மையாக அதில் வந்து நல்லா இறங்கியிருக்கு. சோம்போட வாசம் அதுதான் அதில் ப்ளஸ்ஸே. அதுதான் வந்து சோம்பு சிக்கன் போல் பயங்கரமாக இருக்குது. நான் முடியல, எனக்கு இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்ணுன்னு வச்சுங்களேன். நான் பாட்டு சாப்பிட்டு நவுத்துனே இருப்பேன். இப்போ வீடியோவில் சாப்பிட்றதுனால பொறுமையாக சாப்பிட்றேன். அதுதான் நான் என்ன காலி பண்ணுறேன். அது உங்கள் யூடியூப் சேனல் பார்க்குற உங்களுக்கே தெரியும்.
இது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டு. இது நல்லா காரசாரமாக இருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டை இது டாமினேட் பண்ணிடுது. அதுதான் இதில் ஒரு பெஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Shah.